இங்க ஒரு 5 சீட்டாவது இங்க இருந்து போயிருந்தா கூட இன்னைக்கு அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கும். அதுவே பண்ணாதவங்க இனிமேல் 2026ல வந்து நாங்க வந்து இதுன்னு சொல், அதாவது நீங்க டிஸ்டோ டங்க்ல திரும்ப திரும்ப பேசுறீங்க. அதே வச்சு படம், அவரே புருஷன், அவரே பொண்டாட்டி, அவரே புள்ள, அவரே வில்லன், அவரே வில்லி எல்லாம் நடிச்சானே யாராவது பார்த்துட்டே இருப்பாங்களா? இந்த சூழ்நிலையை தான் பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாத்தி மாத்தி ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு இந்த கரகாட்ட செட்டு மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்களே தான் போவாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்னாலும் இவங்க தான் நிற்பாங்க, எம்பி எலெக்ஷன்னாலும் இவங்க தான் நிற்பாங்க, கவர்னர்னாலும் இவங்க தான் நிற்பாங்க. இது என்ன கட்சியாங்க? இது ஆள் இருக்கா உங்கள்கிட்ட? ஓபிஎஸ் என்ன பண்ணாரு? தர்மயுத்தம் யாருக்கு எதிராக ஆரம்பிச்சாரு? சசிகலா அம்மாக்கு எதிராக ஆரம்பிச்சாரு. அந்த தர்மயுத்தத்தை உடைச்சிட்டு திரும்ப இப்ப வந்து இரட்டை தலைமையிலேருந்து ஒற்றை தலைமை வேணும் அந்த பேச்சு வரும்போது என்ன சொல்லிட்டாரு? சசிகலா அம்மா கொண்டு வரணும் தான் திரும்ப பிரச்சனையை பண்ணார். நீ யாருக்கு எதிர்த்த, நீ யாருக்கு போய் நிக்கிற, உனக்கே ஒரு தெளிவில்லை. மூன்று முறை முதலமைச்சராக பிச்சை அம்மாவால் பிச்சை போடப்பட்டவர் தான் அவர். ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க இருக்க கூடாதுங்க. காங்கிரஸும் பண்ணாம, காங்கிரஸ் ரொம்ப உத்தமங்கன்னு நான் சொல்லல, அவங்க பீரியட்ல அவங்களும் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இப்போ பிஜேபியில சேர்ந்திருக்கிறவங்க இல்ல சேரக்கூடிய இருக்காங்க இல்லையா, அந்த கட்சியில நானும் போய் சேர்ந்துக்கிறேன், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது அவங்களுடைய விருப்பம் இல்ல, அது அவங்களுடைய விருப்பங்க. இல்ல, அது அவங்களுடைய விருப்பங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சியிலேயே. பல கட்சிகளால் துரத்தி விடப்பட்ட, அந்த கட்சியில் மரியாதையே இல்லாமல் இருந்த பல பேர் வந்து இன்னைக்கு வந்து அந்த கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. அது நான் அடிப்படை மரியாதை இருக்கா, மரியாதை இல்ல. இந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கை அவர்களுக்கு தெரியாது. இதுதான் நான் சொல்ல, அவங்களுக்கு அடிப்படை கொள்கை தெரியாது. அதாவது அங்கே இருக்கிற தலைவர்கள் இவர்களால் ஏதோ பயனடைந்து இருக்கிறார்கள். அந்த பயனுக்கு வந்து இவர்கள் திரும்ப பிரதிபலனை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு போஸ்டிங்கை கொடுக்குறாங்க. இப்போ கட்சியை எப்படி வச்சிருக்காங்கன்னா பிரதிபலனுக்கு அவங்க வந்து போஸ்டிங் கொடுக்கறதா, புரியுதுங்களா? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நோக்கி தான் இந்த கட்சி சென்று கொண்டிருக்கிறது. அங்கே உண்மையாக உழைப்பவர்களுக்கு என்றைக்குமே மரியாதை இல்லை. அவர்கள் மரியாதை, அதாவது டேக்கன் ஃபார் கிராண்டட், இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இந்த மாதிரி இருப்பாங்கன்னு ஒரு முடிவெடுத்து அவங்க போய் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்கள் அங்கே யாரையுமே மதிப்பதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ வந்து அண்ணாமலை கூட சமீபத்தில் பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தார், இந்த தோல்வியை வந்து நாங்கள் வந்து பெரிதாக, அதாவது ரொம்ப பெருசாக நாங்கள் கன்சிடர் பண்ணாலும் எங்களோட நோக்கம் வந்து 2026 தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவே அவங்களால வர முடியல. ஸோ அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? தமிழ் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி வேணா இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அவர் சொல்வதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. 2026 தான் என்னோடதுன்னா, நீங்க தேசிய கட்சியோடைய மாநில தலைவர், தேசிய கட்சியினுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? தேசியத்தில் அவர்கள் அமர வேண்டும் தான் என்பதுக்கு, இந்தியாவை ஆள வேண்டும் தான் என்பது, மாநிலத்தை ஆள வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இருக்காது முதல் விஷயமா, புரியுதுங்களா? அப்போ நீங்க வந்து குறிக்கோளாக இருந்திருந்தால் நீங்க இந்த 2024லயே நீங்க வந்து இங்க வந்து ஒரு 5 சீட்டாவது இங்க இருந்து போயிருந்தா கூட இன்னைக்கு அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கும். அதுவே பண்ணாதவங்க இனிமேல் 2026ல வந்து நாங்க வந்து இதுன்னு சொல், அதாவது நீங்க டிஸ்டோ டங்க்ல திரும்ப திரும்ப பேசுறீங்க. நான் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி கூறுகிறீர்கள். ஓகே, அந்த வகையில நல்லது. நான் வந்து தோல்வி அடைந்ததுனால் இந்த கட்சி பலவீனம், வெற்றி அடைந்ததால் இந்த கட்சி பலம்னா நான் எந்த கட்சியுமே சொல்ல மாட்டேன். நீங்க உங்களுடைய இலக்கு என்ன, எதை நோக்கி போகிறீர்கள்? அதிமுகவுடைய இலக்கு மிக தெளிவாக இருக்கிறது. அதை வந்து ஆரம்ப நாள்ல இருந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியா தெளிவாக சொல்லிட்டாங்க. எங்களுக்கு நாங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைனாலும் எங்களுடைய வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள், தொகுதிக்கான வேலைகளை செய்வார்கள் என்று சொன்னார்கள். மக்கள் அதை நிராகரித்திருக்கிறார்கள். பரவாயில்லை, அதை வந்து நம்ம அந்த தோல்வியை நம்ம ஒப்புக்கொண்டு அடுத்து, அதாவது அதை உழைத்த மக்கள் இருக்கிறாங்க, அதை வச்சுட்டு 2026 தான் எங்களுடைய இலக்கு. ஏன்னா இங்க வந்து அதிமுக திமுக தான் மாத்தி மாத்தி இருந்திருக்கு. இன்னொரு நீங்க ஒரு விஷயத்தின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா, திமுக 2வது முறையாக தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததில்லை, அதிமுக அமர்ந்திருக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்ஸை யூஸ் பண்ணி 2026ல எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரதுன்றதான் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய இந்த கருத்தை இவர்கள் பிரதிபலிப்பது என்பது நகைப்புக்குரியதாக இருக்கு. மேபி அவருடைய அந்த தலைமை அண்ணாமலை இருக்கிறனால இந்த தோல்வி அடைஞ்சிட்டாங்க, வேற ஒருத்தங்க வந்துட்டா நல்லா இருக்கும்னு கூட இருக்கலாமா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவங்க கட்சியை பத்தி நம்ம கமெண்ட் அடிக்கிறது தப்புங்க. நம்ம அந்த கட்சியில இருக்கும்போது நம்ம பேசியிருக்கலாம். அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியை பொறுத்தவரை திரும்ப திரும்ப ஒரு 4-5 தலைவர்களை வைத்துக்கொண்டே அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 9 வேடத்திலையும் நடிச்சு ஒருத்தர் புகழ் பெற்றார். ஒரு படம் வந்தது, தசாவதாரம். 10 வேடத்தில் நடித்து அவரே நடித்தார். ஓகே, அது ஒரு படத்துல அப்படி நடிச்சா சும்மா இருப்பாங்க, பார்ப்பாங்க, ஜனங்க பார்ப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்வாங்க.
அதே வச்சு படம், அவரே புருஷன், அவரே பொண்டாட்டி, அவரே புள்ள, அவரே வில்லன், அவரே வில்லி எல்லாம் நடிச்சானே யாராவது பார்த்துட்டே இருப்பாங்களா? இந்த சூழ்நிலையை தான் பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாத்தி மாத்தி ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு இந்த கரகாட்ட செட்டு மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்களே தான் போவாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்னாலும் இவங்க தான் நிற்பாங்க, எம்பி எலெக்ஷன்னாலும் இவங்க தான் நிற்பாங்க, கவர்னர்னாலும் இவங்க தான் நிற்பாங்க. இது என்ன கட்சியாங்க? இது ஆள் இருக்கா உங்கள்கிட்ட? ஆளே இல்லைங்க. உங்கள்கிட்ட தலைவர்களும் இல்லை, உங்கள்கிட்ட தொண்டர்களும் இல்லை. இவ்வளவுதான் நான் பேச வருது அந்த கட்சியை பத்தி. இனிமேல் அந்த கட்சியை பத்தி ஒரு கேள்வி கேட்காதீங்க. அதை பத்தி பேசுறதுக்கு வேஸ்ட். நான் தான் சொன்னேன், உங்களுக்கு நிக்க வைக்கிறதுக்கு கவர்னரை கேன்சல் பண்ணி நீங்க வரீங்க, ரெசிக்னேஷன் கொடுத்து வரீங்க. ஒரு எம்எல்ஏவா நிக்கிறவர் எம்பியா நிக்கிறாரு. இதே தானே நீங்க பண்றீங்க. வாய்ப்புகள் இல்லை அங்கே. இவர்களே உட்கார்ந்து கொண்டு இவர்களே பண்ணிட்டு மத்தவங்க எல்லாம் கூட பின்னால போய் நில்லுங்கன்னா அதுக்கெல்லாம் யாரும் இங்க. ஏன்னா அந்த கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் நான் ஒரு 18 வருஷமா அங்க டிராவல் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். அதனால கட்சி கொள்கைகளையோ தேசிய கொள்கைகளையோ எனக்கு எந்த விதமான பெரிய வேறுபாடோ பெரிய ஒரு விஷயங்களோ இல்லை. நீங்க எப்படி நீங்க அங்க கொண்டு போய் ரெப்ரசென்ட் பண்றீங்கன்றதுலதான் இருக்கே ஒழியா. அப்போ இங்க எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், மேல இருக்கிறவன் பார்த்துப்பானா, அவ்வளவுதான். அந்த வகையில இப்போ நம்ம அதிமுக பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் டெஃபினட்டா அதுல இல்ல. இருந்தாலுமே கூட இப்போ இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமான தோல்வி அடைஞ்சிருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ சமீபத்துல நான் பார்த்தேன், நீங்களுமே நியூஸ்ல பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா சசிகலா அவர்கள் மீண்டும் நீங்க எங்களோட இணைஞ்சா நம்ம ஒரு வெற்றியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதாவது சசிகலா அம்மா அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை, நான் யாரை பத்தியும் தவறு. ஆனா சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது திரும்ப இல்லைனாயி இரட்டை தலைமை வந்தது. அதுவும் இல்லைனாயி ஒற்றை தலைமை இன்னைக்கு தெளிவா போயிட்டு இருக்கு. இன்னும் நான் பொதுச் செயலாளர்னு சசிகலா அம்மா போட்டுட்டு இருக்கிறாங்க. ரைட்டு, விட்டுருங்க. ரைட்டுங்களா? அவங்க இதுல மெயின் பார்ட்டோ எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்றேன், அவர்கள் அதாவது என்ன சொல்லுவீங்க, கிச்சன் கேபினட்னு ஒன்று எல்லா இதுலயும் இருக்கும். அந்த மாதிரியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பீரியட்ல இவர்களுடைய ஆதிக்கம் அதிகபட்சமாக இருந்து இவர்களை சசிகலா அவர்களால் பயன்பெற்றவர்கள் இருப்பார்கள். ஆனா அவர்கள் முன்னணியில் நிக்கணும்னு பார்க்கும்போது மக்களும் தலைவர்களும் அந்த கட்சி தொண்டர்களும் அதை புறக்கணித்தார்கள். இதே ஓரமா வச்சிருங்க. ரெண்டாவது 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஓபிஎஸ், ஒருத்தர் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் ஜெயிச்சது எப்படி? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னத்துல நின்றுதான் அவர் ஜெயிச்சாரு. அதுக்கு ஒரு இரட்டை இலை சின்னத்துல ஓபிஎஸ் அந்த நேரத்துல கேஸ் போட்டிருந்ததுனால குக்கர் சின்னத்துல சின்ன பிரச்சனை, குக்கர் சின்னத்துல. ஆனால் அவர்கள் ஓட்டு போட்டது அம்மாவிற்காகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஒரு ஒற்றை மந்திர சொல்லுக்காகத்தான் அவர் ஜெயிச்சாரே ஒழிய அதுக்கப்புறம் அவர் எங்கேயா ஜெயிச்சாரா? 2021 ஜெயிச்சாரா? இது 14 லட்சம் ஓட்டு விடுங்க, 2 லட்சம் ஓட்டு தானே உங்களுக்கு. சட்டமன்ற தேர்தல் 2 மேக்சிமம் 3 லட்சம். அதுவே உங்களால பெற்று ஜெயிக்க முடியலையே. அப்போ நீங்க உங்களுக்கு என்ன வாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கட்சியை உங்களை தூக்கி பிடித்த, உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்த, உங்களை வாழ வைத்த ஒரு கட்சியை நீங்க எதிரணியினோட சேர்ந்து கொண்டு நீங்க அந்த கட்சியை நீங்க தூத்திட்டு நீங்க இன்னைக்கு பள்ளத்துல போய் விழுந்துட்டு என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாத்தலன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? நீங்க கட்சிக்கு உண்மையாக இருந்தால் கட்சி காப்பாத்தி இருக்கும். சோ இது டிடிவி தினகரன். அவர் என்ன பண்ணாரு, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் அவர் அந்த கட்சியை நோக்கித்தான் அவர் செல்வாரே ஒழிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. மிக முக்கியமானவர் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் என்ன பண்ணாரு, தர்மயுத்தம் யாருக்கு எதிராக ஆரம்பிச்சாரு? சசிகலா அம்மாக்கு எதிராக ஆரம்பிச்சாரு. அந்த தர்மயுத்தத்தை உடைச்சிட்டு திரும்ப இப்ப இரட்டை தலைமையிலிருந்து ஒற்றை தலைமை வேணும் அந்த பேச்சு வரும்போது என்ன சொல்லிட்டாரு, சசிகலா அம்மா கொண்டு வரணும் தான் திரும்ப பிரச்சனையை பண்ணார். நீ யாருக்கு எதிர்த்த, நீ யாருக்கு போய் நிக்கிற, உனக்கே ஒரு தெளிவில்லை. 3 முறை முதலமைச்சராக பிச்சை அம்மாவால் பிச்சை போடப்பட்டவர் தான் அவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க இல்லையா, 4.5 வருடங்கள் ஆட்சியை முடித்தவர் முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல, உங்களுக்கு மட்டும் நீங்க முதலமைச்சர் கேண்டிடேட் நின்னா நீங்க வெளியில வந்தீங்க, புரியுதுங்களா? இன்னொன்னு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதன்முறையாக புரட்சி தலைவர் மறைவுக்கு பின் அந்த நேரத்துல இருந்து அவருடைய கூட இருக்கிறவர் தான் கழக பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள். ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வாக்கினது அம்மா. அந்த பீரியட்ல சேவல் சின்னத்துல தான் ஜெயிச்சாரு. இவர் எங்க இருந்தாரு? எதிர்கட்சியினோட கூட நின்றுட்டு இருந்தார். அம்மாவுக்கு எதிராக யார் இருந்தார்களோ அவருடன் கூட இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். எல்லாம் முடிஞ்சதுங்க. இன்னைக்கு நீங்க யாரோட சேர்ந்திருக்கிறீங்க? எந்த இரட்டை இலைக்கு எதிராக கேஸ் போடுறீங்க, இரட்டை இலை முடக்க பாக்குறீங்க. கட்சி ஆபீஸ்க்குள்ள, அதாவது 2 கோடி தொண்டர்கள் கோவில் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல உள்ள பூந்து அடிச்சு தூக்கினீங்க. சோ தொண்டர்கள் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்ப அந்த வேலையை நீ யாரோட சேர்ந்து செஞ்சீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவில் தானே நீங்க அதை செஞ்சீங்க. உடனே அதிமுக பூட்டினாங்க. எப்படி எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு தானே பண்ணீங்க நீங்க.
அப்போ அந்த அந்த மாதிரியான நீங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த கழகத்தினுடைய அந்த பெருமைக்கும் நீ வந்து எல்லாத்தையும் நீ அழிக்கணும். நீ பார்த்துட்டு இன்னைக்கு வந்து வாங்க தொண்டர்கள், என்ன தொண்டர்கள் வந்துருவாங்களா? அதை பார்த்தார்கள் இல்லையா? மக்கள் பார்த்தார்கள், தொண்டர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தார்கள். அங்க பொதுக்கூட்டம் நடக்குது. பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது நீங்க வந்து இவ்வளவு கலாட்டா பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்னா வாங்கன்னு கூப்பிட்டா நீங்களே ஜெயிக்க முடியலையா? அப்போ உங்களுடைய தோல்வியை நீங்கள் ஒப்புக்கொண்டு அதுல இருந்து நீங்கள் விலகி போவதுதான் சரியே ஒழிய உடனே திரும்ப நான் தோத்து போனா இங்க வந்து நிப்பேங்கிறதுலாம் இருக்கிற இடத்துல அது வந்து சாத்தியப்படாது. மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆபீஸ் யாருங்க கொடுத்தது? புரட்சி தலைவர். அவருடைய சொந்தக்காரங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம் இல்ல? மக்களுக்காக வாழ்ந்த அவர் புரட்சி தலைவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா கடைசி வரைக்கும் எந்த இடத்துலயாவது ஏதாவது ஒரு இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா? அதாவது ஐடியாலஜின்ற பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அவர்களை எதிர்த்து கொண்டு தான் இருந்தார்கள் அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும். ஆனா நீங்க அவங்களோட போய் சேர்ந்து அவங்கள்ட்ட போயிட்டு அங்க போய் முட்டி அங்க தோத்து போனதுக்கு அப்புறம் இங்க வருவீங்கன்னா இங்க யாரும் ஏத்துக்கொள்ள தயாராக இல்லை. இனிமேலும் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து உடைச்சிட்டு போனீங்க இல்லையா? நீங்க ரெட்டை இலைக்கு மாற ஒரு இடத்துல போய் நின்னுட்டீங்க இல்ல? ரெட்டை இலை இல்லைன்னா நான் நிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட இன்னைக்கு மக்கள் ஐயோ இவர் பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பாங்க. நீ ரெட்டை இலை எதிர்த்து தானே நீங்களும் நின்னீங்க. இன்னொரு கட்சியினுடைய சார்பில் ரெட்டை இலை எதிர்த்து நின்னீங்க. அப்ப நீங்க எப்படி வந்து நீங்க வந்து நீங்க உங்க அங்க நீங்க முடிஞ்சு போச்சுங்க, உங்க லைஃப் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மள பொழைக்க முடியாதுன்னு உடனே இங்க வந்து நிக்கிறீங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்னன்னா அது புரட்சி தலைவர் மனைவியாக இருந்தால் கூட அவர்கள் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒரு சின்ன வார்த்தைகள் சம்பந்தப்பட்டு அவர்கள் பேசிய காரணத்தினால்தான் அவர் புறக்கணிக்கப்பட்டார். இதே நிலைமை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யார் யார் துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் எதிராக நடக்கும். இன்னொன்னு, இவர் தலைவரா வரக்கூடாதுன்றதுக்கு நீங்க யார் சொல்றது? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுக்குழு கூட்டி அந்த தொண்டர்களாலும் தலைவர்களாலும் அவர்கள் வந்து இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கட்சினா எப்படிங்க? நீங்க யார் கொடுத்து நிறுத்தினாலும் அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க. அவர் தான் தலைவர், அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் பொதுச் செயலாளர். நீங்க வந்து ஜனநாயக முறைப்படி இங்கே இருந்து நீங்க வந்து கட்சிக்குள்ள நீங்க போராட்டம் பண்ணாம கட்சிக்கு எதிராக யார் யார் வேலை செய்வார்களோ அவர்களுக்கு கைக்கூலியாக இருந்து விட்டு இன்னைக்கு வந்து வாங்க எல்லாம் போய் இது பண்ணல கலைச்சி விளையாடலாம்னா இதுல பரோட்டா திங்கிற விளையாட்டா? இது கிடையாது இல்லையா? அப்போ அவரை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை. அது வந்து தொண்டர்களாக இருக்கட்டும் தலைவராக இருக்கட்டும் இந்த முடிவைத்தான் எடுப்பார்கள். அதனால இதை வந்து எந்த மீடியாவும் வந்து கூப்பிட்டு இனிமேல் ஒன்னா சேர்ந்துடுவாங்க, ஒன்னா சேர்ந்தா பலம் இருக்கும், அந்த பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் என்னை போன்றவர்கள். அதாவது ஒருவேளை உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க கூட இதை விட ஸ்ட்ராங்கான எண்ணமா தான் இருக்கும். ஏன்னா யாருமே வந்து நீங்க ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க இருக்கக்கூடாதுங்க. இப்போ எனக்கு அந்த வந்து அந்த பாஜகவில் எல்லாம் இருக்க முடியாத வெளியில வந்து அங்கேயே உள்ள இருந்து அதுக்கு துரோகம் பண்ணாதான் தப்பு. இப்ப நிறைய பேர் அங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தா நேரா அண்ணன் ஸ்டாலின் அவரிடம் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கினேன்றவங்க தான் அங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் தான் பதவி கிடைக்கும் அங்க. அந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்லா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்லீப்பர் செல்லு கடைசி வரைக்கும் ஸ்லீப்பர் செல்லா இருந்து பாம் அவங்களே பாம்ல தான் அவங்களே சாப்பாங்க. அப்படிதான் நடக்குமே ஒழிய இவர்களுக்கு அங்கீகாரம் என்பது கண்டிப்பாக கிடைக்காது. இறுதியாக இப்போ வந்து மோடி வந்து 3வது முறையா அரியணை ஏறுறாரு. ஸோ இங்கே நம்ம தமிழகத்தில் வந்து பாஜக வரலனாலும் கேரளாவை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஆந்திராவை எடுத்துக்கோங்க, மற்ற மாநிலங்கள் முக்கியமாக ஒடிசாவா இருக்காங்க, அங்கெல்லாம் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன? அவர்களுக்கு வந்து ஏதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டுங்களா? ஸோ அவங்க இன்னும் அதாவது ஏற்கனவே இருந்த எண்ணிக்கை எல்லாம் கூட அண்ணன் பொன்னார் அவர்கள் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அது எல்லாமே கூட ஒரு நம்பர் கூட இல்லாத அளவுக்கு இவங்க வாஷ் அவுட். ஏன்னா இவங்க ஓவர் ஹைப் பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிட்டு இங்க இது பண்ணிட்டாங்க. உழைப்பு அண்ணாமலை எண் மக்கள் எல்லாம் போய் கூட எந்த விதமான ஒரு உழைப்புன்னு சொல்ல முடியாது. நீங்க பண்ண வேலைகளுக்கு உங்களுக்கு தகுந்த கூலியை தமிழக மக்கள் அளித்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடையது. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, தேசிய அளவில் நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலேயே போன தடவை 71 நம்பர்ஸ் பெற்ற நீங்க இந்த 33 பெற்றிருக்கீங்கன்னா மக்கள் ஏதையோ உங்களுக்கு உணர்த்துகிறார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம சொல்ல வருது. ஏன்னா உங்களுடைய ஆதிக்கம், ஏன்னா 80ல மொத்தம் 80 சீட்ல 71 சீட்டு ஜெயிச்சு நீங்க 2019 இன்னைக்கு 33 ஆயிருக்கு. அப்போ எதிர்கட்சிகள் தங்களுடைய தவறுகளை அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய இவர்கள் தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னொன்னு, ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். சந்திரபாபு நாயுடுவோ ஓட விரட்டுனீங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இல்லாம நீங்க கண்டிப்பா கிடையாது. சோ எப்பவுமே அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவனும், நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது அவரவர்கள் வந்து இந்த பொலிட்டிக்கல் வெண்டேட்டான்னு சொல்லி வச்சு அடுத்தவர்களை பாடாய்படுத்துவதை இவர்கள் நிறுத்த வேண்டும், யாரா இருந்தாலும் சரி. இது காங்கிரஸும் பண்ணாம, காங்கிரஸ் ரொம்ப உத்தமங்கன்னு நான் சொல்லல, அவங்க பீரியட்ல அவங்களும் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும்போது எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பாப்பீங்க? ஓகே, அரசியல எல்லாம் சகஜம், திரும்ப பாத்துக்கிறீங்க. ஆனா என்னைக்கு எவன் வந்து சேர் கடியில பாம்பு வச்சிருக்கான்னு தெரியாத அளவுக்கு, எப்ப வந்து கவுத்துட்டு போவாங்க, எப்ப வந்து தலைகீழ தட்டி விட்டுட்டு போவாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கும். மைனாரிட்டி கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ மைனாரிட்டி கவர்மெண்ட். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மைனாரிட்டி கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் தான் சொல்லுவாங்க, இது மைனாரிட்டி கவர்மெண்ட். மைனாரிட்டி திமுக அரசாங்கம் சொன்ன மாதிரி இன்னைக்கு மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் மத்தியில் ஆள போகிறது. அப்போ அவர்களுக்கு வந்து மக்கள் எதையோ உணர்த்தி இருக்கிறார்கள். தமிழகம் புறக்கணிக்கிறது, நார்த்ல வந்து இது பண்ணுவாங்கன்னு சொன்ன இடத்துல பல இடங்களில் அவர்களுக்கு அந்த ஒரு பலத்த ஒரு அடி விழுந்திருக்கிறது, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களும் வந்து அங்கங்க இருக்கிற மாநில நிர்வாகிகளை இவர்களுடைய கண்காணிப்பில் கொண்டு வர வேண்டிய அவசியம் அவர்களுக்கும் தேவைப்பட்டு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரே நேரத்துல வந்து யாரும் சரி பண்ண முடியாது. தவறுகள் சரி பண்ணா நீங்க வந்து அதிகபட்சமான வாக்குகள், அதாவது இன்னைக்கு வந்து அதிகபட்சமான நம்பர்கள் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற கட்சியாக அவர்கள் இருந்தாலும் பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் உங்களுக்கு ஒரு கூட்டணி தேவைப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த கூட்டணி எப்படி தாங்கும், அதுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறாங்க. டெஃபினெட்லி இட் இஸ் நாட் கோயிங் டு பி as strong as 2019 கவர்மெண்ட். இப்போ இவர்களுக்கு என்னென்ன காம்ப்ரமைஸ் ஆக போறாங்க எல்லாமே இருக்கு. இப்போ மற்றவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்க போகிறது, ஏன்னா அவர் நிமிஷத்துக்கு 4 கட்சி மாறுவார். இந்த கையில ஒரு கையெழுத்து, இந்த கையில ஒரு கையெழுத்து போடக்கூடிய ஆள் அவர். அதெல்லாம் நம்ம வந்து பிராக்டிக்கலா பார்த்துருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகிறது என்பதை வந்து எல்லாரும் எதிர்பார்க்கலாம். ஆனா இதனால வந்து இவர்கள் வந்து டோட்டலா வந்து சிறுபான்மையினர்களுக்கு புறக்கணித்து விட்டார்கள் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சிறுபான்மையினர் புறக்கணித்து விட்டார்கள் என்று இவர்கள் கூறுமாறி இருந்தா கர்நாடகால இன்னைக்கு அதிகபட்சமா ஜெயிச்சிருக்காங்க. அதையும் நம்ம ஒரு கணக்குல எடுத்து பார்த்தோம்னா, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எந்த தொகுதியில உடுப்பியில வந்து எந்த இடத்துல வந்து ஹிஜாப்னால பிரச்சனை ஏற்படுதோ அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக பாஜக தான் ஜெயிச்சது. சோ பாஜக என்பது அந்த தலைவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் பாஜக எதிர்காலம் இருக்கிறதே ஒழிய இவர்கள் பேசுவதெல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் வாய்க்கு வந்து அள்ளி விட்டுட்டீங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் விழுந்த அடி எல்லா இடத்துலயும் விழும். அது கூடிய சீக்கிரத்துல நம்ம வருங்காலத்துல பார்க்கணும் இல்ல. அதாவது மிகச்சிறந்த தலைவர்கள் இருக்கலாம், மிகச்சிறந்த எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், நாடு வந்து நல்ல நிலைமை கொண்டு போகணும்னு எல்லாமே தெளிவாக இருக்கும் பொழுது இது வந்து ஒரு எச்சரிக்கை மணி. உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலாது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸிட் போல்னு ஒண்ணு வச்சு மண்டையை கழுவி ஊட்ட பார்த்தாங்க. எல்லா மீடியாவும் சேர்ந்து மண்டையை கழுவினாங்க. இப்போ இது என்ன தெளிவு, நிறைய விஷயங்கள் இதான் சொன்னேன். இந்த தேர்தல் என்பது ஒரு பெரிய விஷயம். 48 ஓட்டுல ஜெயிச்ச ஆளும் இருக்காங்க, 10 லட்சம் ஓட்டுல ஜெயிச்ச இந்தூர்ல 10 லட்சம் ஓட்டு. ஏன்னா அந்த அவர் வந்து பாஜகவில் ஜக்குன்னு சேர்ந்துட்டார் காங்கிரஸ்காரனால. அங்க நோட்டாக்கு 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. சோ எல்லாமே ஒரு வெரைட்டியான ஒரு விஷயங்களை இங்க காமிச்சு கொடுத்துருக்கு நம்மளுக்கு. கலவையான விஷயங்கள் எது வேணா நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு அதாவது அரசியல் எப்படி இனிமேல் போகும் என்பதை நோக்கி ஒரு டிஃபரண்டான கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கு. அதிமுகவுக்கும் அந்த ஒரு கண்ணோட்டம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கும் நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இவங்க தான் என்னோட சொல்லாம நீங்க போனதும் அதிமுகவுடைய தவறாக இருக்கும். ஏன்னா இந்த தேர்தல எதுவும் அல்டிமம் என்ன, உங்களுக்கு இலக்கு எதை நோக்கி இருக்கிறது, இவரா அவரான்னு இருக்கும்போது யாராவது ஒரு ஆள் நம்ம சொல்லணும். நாணயத்துக்கு 2 பக்கம் தான், நடுநிலை என்பது எங்கேயுமே கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. எப்பவுமே எஸ் ஆர் நோ, ஒண்ணு அந்த பக்கம் இருக்கணும், இல்ல இந்த பக்கம் இருக்கணும். இல்ல நடுநிலை என்று ஒன்று நின்றால் அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு அதிமுக ஒரு சீட்டு கூட பெற முடியாம போயிருக்கு. இதுவும் இதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு 2026 நோக்கி கட்சிகள் வந்து அதிமுக ஆட்டத்தை அப்ப பார்க்கலாம் சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. அந்த வகையில ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை வந்து நீங்க அன்னைக்கு நேரலையில விட வந்திருந்தீங்கன்னா மேபி இன்னும் அதிகமா சொல்லியிருப்பீங்களோ. பட் இப்போ ரொம்பவே கனக்கச்சிதமா உங்களுடைய கருத்துக்கள் வந்து மக்கள் முன்னிலையில வந்து நீங்க தெரிவிச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். எங்க நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.